அஜித்துக்கு ஷாலினி கிடைச்ச மாதிரி, விஜய்க்கு சங்கீதா கிடைச்ச மாதிரி, ஏன் நம்ம நயன்தாராக்கு விக்கி கிடைச்ச மாதிரி, மகாலட்சுமிக்கு ரவீந்தர் கிடைச்ச மாதிரி ரேகாக்கு ஒருத்தர் கிடைச்சிருந்தாங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தலைப்பை வைத்திருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம திருமணம் பண்ணாம நல்லா இருந்திருக்கலாம். கான்கிரீட் மாதிரி புருஷன் கிடைக்கல, அப்புறம் எங்க போய் பானை மாதிரி பொண்டாட்டி அமையர். இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ இருக்கிறவங்க எப்படி தெரியுமா, நீ மல்லிகைப்பூ வச்சு அவன் பக்கத்துல போய் நின்று இருப்ப, இல்லாம அவன் எப்படி சொல்லுவான் உன் தலைக்கு கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு. ஆதாமும் ஏவாளும் எந்த திருமண மண்டபத்தில் திருமணம் அரங்கேற்றியது? அவர்களுக்கு தாலி கொடுத்து எடுத்து கொடுத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்த ஐயர் யார்? அவர்களின் வாரிசாகத்தானே நாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றோம். கற்காலத்தில் எங்கே திருமணம் நடந்தது? தீக்களை உரசி கொண்டிருந்த காலத்தில், மாமிசங்களை உணவாக தின்று கொண்டிருந்த காலத்தில் எங்கே திருமணம் நடந்தது? நம்மளாம் நல்லா வாழல. கல்யாணம் பண்ணனவங்களுக்கு தான் தெரியும் திருமணம் என்பது எவ்வளவுன்னு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை விவாகரத்து வழக்குகள் இன்னைக்கு இருக்குது கோர்ட்ல அப்படிங்கிறது சந்தியா சொல்லலைனாலும், ஒரு மனநிலை ஆலோசகராக என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகள், எங்க அம்மா அப்பா சண்டை போட்டே இருக்காங்க மேடம், எங்களால பார்க்கவே முடியல. எனக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடலாமோன்னு தோன்ற அளவுக்கு படிக்கின்ற பிள்ளைகள், பள்ளியும் கல்லூரியும் இருக்கக்கூடிய பெற்றோர்களை சுமந்து இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கணவனும் மனைவியும் ஒன்னா இருந்தா ரொம்ப சந்தோஷம், நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், அருமையான கல்யாண வாழ்க்கை இருக்குதா மிக்க மிக்க மகிழ்ச்சி, இன்னும் 2-3 கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா அதில் நான் உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3ஆவது நாள் வீட்டை விட்டு போயிட்டு தூக்கு போட்டு சாகிறதும் தீ குளிக்கிறதும், சொசைட்டில 4 வீட்டுல 3 வீடு நடக்கிறதுனால சொல்றோம் உயிரை துச்சம் செய்து இந்த காலகட்டத்தில் திருமணத்தை ஒற்றுக்கொள்ளாதீர்கள். அதனால அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அப்பா பணத்தை செலவு பண்ணி அவரை கடங்காரனாக்கி வரப்போற ஆம்பளைய வாழ்நாள் முழுதும் ஒரு பெண்ணினுடைய கைதியாகவே சித்தரிச்சு கோர்ட்ல போய் பணத்தை கட்டி விவாகரத்து வாங்குவதற்கு உடன்பாடு இல்லாததால் பெண்கள் திருமணம் வேண்டாங்கிறோம். ஆண்களும் அப்படிதான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் துப்பட்டா போடாதேங்கிறாங்க, இந்த ட்ரெஸ் போடாதேங்கிறாங்க, இப்படி நடக்காதேங்கிறாங்க, இதை பேசாதேங்கிறாங்க. ஒரு முறை வாழும் இந்த மனித வாழ்க்கையில் இன்னொருவர் நம்மை தட்டி கேட்பதற்கும் நம் சுதந்திரத்தை பறிப்பதற்கும் இப்படியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நாங்க சொல்றோம் திருமணம் அவசியம் இல்லை அப்படின்னு. 2வது, திருமணம் செய்து கொண்டு அதற்கு சில தடைகள் வரும்பொழுதோ அல்லது அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில தவறுகளால் பெண்களுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? ஒழுக்கம் இல்லாதவ, விதவை, வாழா வெட்டி, உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் எதனால வந்துச்சு? வீட்டில் சும்மா இருந்தா உடன்கட்டை ஏறுவோமா? நாங்க நல்லா படிக்கிறோம், நாங்க ஒரு டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், ஒரு பைலட் ஆகிறோம், நாங்க சொந்த காலில் நிக்கிறோம், வீட்டில் வராருன்னெல்லாம் சொல்ல வேண்டாம், சிங்கிளா நின்று சிங்கிளா நாங்க அடிப்போம். இன்னைக்கு சிங்கிள் மதம்ங்கிற பெயரை கொண்டு வந்தது இந்த திருமண பந்தங்கள் தான். அதை சுமக்க முடியாமல் பல பெற்றோர்கள், சிங்கிள் ஃபாதரும் இருக்காங்க, சிங்கிள் மதரும் இருக்காங்க. சிலரால் மட்டும்தான் சில சுமைகளை சுமக்க முடிகிறது.